மசோதா தாக்கல் செய்யும் முன்பே அக்கப்போரா. திமுகவின் அரைவேக்காடு அரசியல். மோடிக்கு எச்சரிக்கை வீடியோ வெளியிட்டால் பயந்துருவோமா? மு.க. ஸ்டாலினை திருப்பியடித்த அண்ணாமலை. வணக்கம் நண்பர்களே. கடந்த சில தினங்களாகவே மத்திய பாஜக அரசுக்கு எதிரான பல தகவல்களை பிரச்சாரங்களில் கூறி வருகிறார் மு.க. ஸ்டாலின். குறிப்பாக இந்த தேர்தலில் கடந்த காலங்களில் திமுகவுக்கு வாக்களித்த சிறுபான்மையினர் ஓட்டுகள் விஜய் பக்கம் திரும்ப போகிறது என்பதால் மு.க. ஸ்டாலின் கடுமையான பீதியில் இருந்து வருகிறார். இதன் காரணமாகவே விஜயை விட மத்திய பாஜக அரசை திமுக தான் கடுமையாக எதிர்க்கிறது என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் பொய்யான பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார் மு.க. ஸ்டாலின். அந்த வகையில் இன்றைய தினம் பிரதமர் மோடிக்கு எதிராக ஒரு எச்சரிக்கை வீடியோவும் அவர் வெளியிட்டிருப்பது தமிழக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்படி மத்திய அரசுக்கு எதிராக மு.க. ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டதன் பின்னணி காரணம் என்ன என்று கேட்டால், இதுவரை மக்களவையில் உள்ள எம்பிகளை எண்ணிக்கை 543 உள்ளது. இந்த எண்ணிக்கை அடுத்தபடியாக 850 உயரப்போவதாக மத்திய அரசு மக்களவையில் அறிவித்திருக்கிறது. அதாவது தற்போது உள்ள மக்களவை எம்பிகளின் எண்ணிக்கை என்பது 1971 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. அப்போது இந்திய நாட்டின் மக்கள் தொகை 55 கோடியாக இருந்தது. ஆனால் இப்போது 140 கோடியாக உயர்ந்திருக்கிறது. அதனால்தான் இந்த மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு தொகுதி மறுவரையை செய்வதற்கு மத்திய அரசு தயாராகி வருகிறது. ஆனால் இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது மக்கள் தொகை அடிப்படையில் நடந்தால் எந்த மாநிலங்களில் எல்லாம் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதோ அங்கு தொகுதி அதிகரிக்கப்படும். ஆனால் மக்கள் தொகை குறைவாக இருக்கும் மாநிலங்களில் குறைவான அளவில் உயர்த்தப்படும் என்றும் தெரிய வந்துள்ளது. இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பதை 2026 மத்திய அரசு கொண்டு வரப்போகிறது. அப்படி கொண்டு வந்தால் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற தென் மாநிலங்களில் வட மாநிலங்களைப் போல் அல்லாமல் குறைவான எம்பி தொகுதிகளே அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக தெரிய வந்துள்ளது. காரணம், இந்த தென் மாநிலங்களில் மக்கள் தொகை மிக குறைவாக உள்ளது. அதனால்தான் தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய வகையில் தொகுதி மறுசீரமைப்பு இருந்தால் நாங்கள் கடுமையான போராட்டம் நடத்துவோம், இந்தியாவையே திரும்பி பார்க்க வைப்போம் என்றெல்லாம் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் ஸ்டாலின். அதோடு ஏற்கனவே இந்த தொகுதி மறுசீரமைப்பு குறித்து மத்திய அரசு வட்டாரங்களில் செய்திகள் வெளியான போது தென் மாவட்டங்கள் பாதிக்கும் என்று கூறப்பட்டதால் அதற்கு எதிராக தமிழ்நாட்டில் தென் மாநில முதலமைச்சர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஆலோசனை நடத்தினோம். மக்கள் தொகை அடிப்படையில் தென் மாநிலங்களில் எம்பிகள் எண்ணிக்கையை குறைக்கக்கூடாது என்றும் நாங்கள் வலியுறுத்தினோம். என்றாலும் மத்திய அரசு கடந்த காலங்களைப் போன்று மக்கள் தொகை அடிப்படையில் தான் இந்த முறையும் மாநிலங்களுக்கு அதிகப்படியான எம்பி தொகுதிகள் உருவாக்கப்படுகின்றது. ஆனால் இதை நாங்கள் ஏற்க மாட்டோம். மக்கள் தொகை அடிப்படையில் இதை செய்தால் மக்கள் தொகை கட்டுக்குள் வைத்திருக்கும் தென் மாநிலங்களுக்கு குறைவான எம்பிகளே கிடைப்பார்கள் என்று கூறியுள்ள மு.க. ஸ்டாலின், இந்த அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் வட மாநிலங்களுக்கு அரசியல் வலிமை கூடிவிடும். அதனால் இப்படி மத்திய அரசு செயல்பட்டால் நாங்கள் கடுமையான போராட்டங்களில் ஈடுபடுவோம் என்று எச்சரிக்கை விடுகிறேன். இதை நீங்கள் மிரட்டல் என்று நினைத்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று அந்த வீடியோவில் ஆவேசமாக பேசியிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். இந்த நிலையில்தான் அவருக்கு அண்ணாமலை இன்றைய தினம் ஒரு பதில் கொடுத்திருக்கிறார். அதில் தொகுதி மறுசீரமைப்பு என்றாலே மக்கள் தொகை அடிப்படையில் தான் உருவாக்குவார்கள். அப்படித்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ளது. அதை தான் மத்திய அரசு செய்ய போகிறது. ஆனால் அப்படி செய்யக்கூடாது, எங்களுக்கு சாதகமாக தான் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்வது எந்த வகையில் நியாயமாக எடுத்துக்கொள்ள முடியும் என்று கேள்வி எழுப்பியிருக்கும் அண்ணாமலை, தமிழ்நாட்டில் தற்போது 39 எம்பி தொகுதிகள் இருக்கும் நிலையில் அது 59 உயரவே வாய்ப்புள்ளது என்பதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பேசியிருக்கும் வார்த்தைகள் துரதிர்ஷ்டமானது. பிரதமரை மிரட்டும் விதமாக தமிழகம் 1960களுக்கு திரும்பிவிடும் என்று கூறியிருக்கிறார். இந்த மிரட்டலுக்கெல்லாம் பிரதமர் மோடி அஞ்சக்கூடியவர் அல்ல என்பதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எதுவாக இருந்தாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படிதான் செயல்படுவார். அதைதான் செய்ய போகிறார். மு.க. ஸ்டாலின் சொல்கிறார் என்பதற்காக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற முடியாது. இவர் என்னதான் போராட்டம் நடத்தினாலும் அரசியல் சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளதோ அதன்படி சட்ட வல்லுநர்கள் கூடி ஆலோசித்து முடிவெடுப்பார்கள். அதோடு திமுக தங்களது எம்பிகள் மூலம் இந்த கருத்துக்களை மக்களவையில் முன்வைக்க வேண்டும். அதற்கு சபாநாயகரும் மத்திய அமைச்சர்களும் சரியான விளக்கம் கொடுப்பார்கள் என்று கூறியிருக்கிறார் அண்ணாமலை. அதோடு இதுகுறித்து மசோதா ஏப்ரல் 16 தான் மக்களவையில் தாக்கலாக போகிறது. அதனால் அதுவரை கூட முதலமைச்சருக்கு பொறுமை இல்லை. அதில் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு அதன் பிறகுதான் இவர் அது குறித்து பேச வேண்டும். ஆனால் இவரோ அந்த மசோதாவில் என்ன கூறப்பட்டுள்ளது என்பதையே தெரிந்து கொள்ளாமல் 1960 நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் என்று எச்சரிக்கை விடுகிறார். இப்படி எச்சரிக்கை விடுக்கும் மு.க. ஸ்டாலினின் திமுக குடும்பத்திலிருந்து இதற்கு எதிராக யாராவது தீக்குளிப்பார்களா?
யாராவது தொண்டர்களை தான் இவர்கள் தீக்குளிக்க வைப்பார்கள், அதை தான் செய்வார்கள். அதோடு அரசியலமைப்பு சட்டப்படி நடக்கக்கூடிய ஒரு பிரதமரை மிரட்டும் துணியில் வீடியோ வெளியிடுவது பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு முதலமைச்சராக இருக்கும் மு.க. ஸ்டாலினுக்கு அழகல்ல. இதே பதிலை அவரும் கொடுத்தால் என்னவாகும்? அதனால் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீர்கள். மக்களவையில் மசோதா தாக்கல் ஆகட்டும். அதன் பிறகு அதில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை உங்களுடைய எம்பிக்களை வைத்து மக்களவை விவாதம் நடத்துங்கள். நீங்கள் வெளியிட்டுள்ள இந்த வீடியோ உங்களுக்குத்தான் பரபரப்பு, மற்றவர்கள் யாருக்கும் இது எந்த பரபரப்பையும் ஏற்படுத்தவில்லை. தேர்தல் நேரம் என்பதால் மத்திய அரசுக்கு எதிரான அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற வெறுப்பை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள் என்றுதான் எல்லோரும் நினைக்கிறார்கள். அதனால் இதுபோன்ற பிரதமர் மோடிக்கு இறுதி எச்சரிக்கை விடுக்கிறேன் என்று சொல்வதை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அண்ணாமலை அவருக்கு ஒரு சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார். அடுத்த செய்தி, பொதுமக்களின் போராட்டம் எதிரொலி. பனை விவசாயி மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய போலீஸ் எஸ்ஐ திடீர் சஸ்பெண்ட். சமீப காலமாக காவல்துறையினரின் அராஜகம் அதிகரித்து வருகிறது. விசாரணைக்கு அழைத்துச் செல்லும் நபர்கள் கூட பிணமாக தான் காவல் நிலையத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்படுகிறார்கள். அந்த அளவுக்கு மனிதாபிமானமற்ற முறையில் காவல்துறையினர் நடந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். இந்த நிலையில்தான் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பகுதியில் மணிகண்டன் என்பவர் தனது தோட்டத்தில் உள்ள பனை மரத்தில் கல் இறக்குவதற்காக சொல்லி ஆலங்குளம் உதவி ஆய்வாளர் இசக்கிராஜா என்பவர் அவரது வீட்டுக்கு சென்று விசாரணை நடத்தியிருக்கிறார். அப்போது மணிகண்டனை தோட்டத்திற்கு அழைத்துச் சென்று பனை மரத்தில் கல் இருக்கிறதா என்று காண்பிக்கும்படி கூறியுள்ளார். அப்போது அவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் மணிகண்டனை காவல் ஆய்வாளர் இசக்கிராஜா 4 முறை துப்பாக்கியால் காலில் சுட்டுள்ளார். இதனால் மணிகண்டன் தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அதோடு மணிகண்டன் தன்னை சாதி பெயரை சொல்லி திட்டியதால் தான் ஆத்திரத்தில் அவரை சுட்டதாகவும் இசக்கிராஜா கூறியிருக்கிறார். இதையடுத்து காவல் ஆய்வாளர் இசக்கிராஜா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மணிகண்டனின் ஊர் மக்கள் பெரிய அளவில் போராட்டம் நடத்தி வந்தார்கள். இந்த நிலையில் மக்கள் போராட்டம் அதிகரித்து விட்டதால் இன்றைய தினம் உதவி ஆய்வாளர் இசக்கிராஜா உட்பட 3 காவலர்கள் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த காவல்துறை இசக்கிராஜாவை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். இதையடுத்து வெளியாகியுள்ள ஒரு சிசிடிவி காட்சியில் உதவி ஆய்வாளர் இசக்கிராஜா மணிகண்டனை இருசக்கர வாகனத்தில் அவரை தோட்டத்திற்கு அழைத்துச் செல்வதும் அப்போது அவர் மஃப்டியில் இருந்ததும் தெரியவந்துள்ளது. இதன் மூலம் அன்றைய தினம் மணிகண்டன் கல் இறக்கவில்லை, அவரை திட்டமிட்டே உதவி ஆய்வாளர் வம்புக்கு இழுத்து துப்பாக்கியால் சுட்டுள்ளார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது.